டே 5ஓட வாட் டு ஸ்டடி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டே 5ஓட வீடியோ ஆக்சுவலி மண்டே நைட் உங்களுக்கு வந்திருக்கணும். நான் வந்து டெலகிராமில் ஆல்ரெடி இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மண்டே வந்திருக்கணும். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் டெலகிராமில் உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு டே 5க்கான வாட் டு ஸ்டடி கொடுத்துட்டேன். ஸோ வீடியோ வந்து ரெடியாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சரிங்களா? இது லேட்டராக பார்க்குறவங்க வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் அண்ட் ஃப்ரீ கைடன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் 4 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. அதாவது 4 டேயோட டெஸ்ட் வந்து நாங்கள் எழுதி முடிச்சிருக்கோம். இப்போ நான் டே 5 சொல்லிடுறேன். டே 5 உங்களுக்கு வந்து மொத்தமாக 3 நாள் படிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கும். நான் டெலகிராமில் இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். 3 நாள் படிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் வந்து மண்டேவும் படிச்சிருப்பீங்க. ஸோ மண்டே ஃபுல் டே, டியூஸ்டே ஃபுல் டே, வெனஸ்டே ஃபுல் டே. ஸோ 3 நாள் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து வெனஸ்டே நைட்டு 9 o'clock உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வீடியோவில் வரும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெலகிராமில் 8 PM நான் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து நம்ம ரீஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ஓவராலாக உங்களுக்கு 3 நாளைக்கு நீங்கள் படித்து முடிச்சக்கப்புறம், அதாவது டே 5, 6, 7 படித்து முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக வீக்கெண்டில் சண்டே நைட் 8 PM டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வீக் டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சைமல்டேனியஸாக இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க 10th போயம்லேருந்து ஐ ஆம் எவ்ரி விமன் அப்படிங்கிற போம் நீங்கள் படிப்பீங்க. தமிழுக்கு திருக்குறள் பண்புடைமை படிப்பீங்க. பட் ஐ சஜஸ்ட் யூ இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் யூனிட் 8 அப்படிங்கிறத நீங்கள் எழுதுவீங்க. ஸோ நீங்களும் திருக்குறளை படிங்க. திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு யூனிட் 8 அப்படிங்கிறதுல கவர் ஆகுது இல்லை? அதனால் நீங்களும் ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் திருக்குறள் அப்படிங்கிற சேர்த்தே படிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம 8th ஹிஸ்ட்ரியில் லெசன் 3 அப்படிங்கிறது படிக்கிறோம். பாடம் 3 8வது வரலாறு. 12வது ஹிஸ்ட்ரியில் 12th ஹிஸ்ட்ரியில் நமக்கு பாடம் 1 அப்படிங்கிறத படிக்கிறோம். மேக்ஸில் நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். 6th நான் உங்களுக்கு டேர்ம் 2ஓட புக் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாட் டு ஸ்டடி ஓவராலோட வாட் டு ஸ்டடி நான் உங்களுக்கு பிடிஎஃப் என்ன பண்ணுவேன், டெலகிராமில் சென்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா படிங்க. வெனஸ்டே வரைக்கும் டைம் இருக்குது. வெனஸ்டே நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 days ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 days ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 days 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், சரிங்களா? 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு டே 1 டே 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செப்டம்பர் 8 லான்ச் பண்ணோம். செப்டம்பர் 16 டே 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. செப்டம்பர் 8 நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 days அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 days. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 days ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.